எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஓவர்நைட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவர்நைட் ஃபண்ட் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிக்குள்ளே வரும். ஒரு நாளில் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லை ட்ரெஷரி பில்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் இல்லை கார்பரேட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 to 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 to 15 டேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி புக் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபண்ட்ஸில் பார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட கிட்டத்தட்ட 2 மடங்கு லோ ரிஸ்கோட உங்களுக்கு கிடைக்குது. போன வீடியோவில் எஸ்பிஐ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வெறும் 2.5% வந்து ரிட்டர்ன்ஸ் வரும்னு பார்த்தோம். இதில் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ரிஸ்க் ரொம்ப லோ, லிக்விடிட்டி வெரி ஹை. இன்றைக்கி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். டாக்ஸேஷன் ஆஸ் பர் இன்கம் ஸ்லாப் சேம் ஆஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். மார்க்கெட்டில் இருக்கிற டாப் ஓவர்நைட் ஃபண்ட்ஸ் எஸ்பிஐ ஓவர்நைட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 6.38% 1 இயரில் வந்திருக்கு. ஐசிஐசிஐ வந்து 6.4% கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெச்டிஎஃப்சி வந்து 6.35% கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடவும் அதிகமாக தான் இருக்குது. இந்த ஓவர்நைட் ஃபண்ட் பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் தெரிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணலாம். தேங்க்யூ.